2009 2010 சிவி முடித்த ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்து லிஸ்ட் வெளியிட்டு அதன் பிறகு நிறுத்தப்பட்டது. ஸ்டேட் சீனியாரிட்டி அறிவிக்கப்பட்டு இடமில்லை என்றும் அடுத்த ஆட்சி மாற்றத்தின் காரணமாகவும் நிறுத்தப்பட்டது. அவசியம் இதை கவனிக்கணும். எல்லாரையும் நேம் லிஸ்ட் ஒட்டி நியமிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டவங்கள நாங்களும் 16-17 வருஷமாக கேட்குறோம். அது யாருமே செவி சாய்க்கலை. இந்த திமுக ஆட்சியில், ஏடிஎம்கே ஆட்சிலையும், ஜெயலலிதா அம்மா ஆட்சிலையும் செய்யலை, திமுக ஆட்சிலையும் செய்யலை. அது ஏன் செய்யலைன்றதை நாங்கள் போராட்டம் பண்ணி நிறைய கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சு எல்லாம் பண்ணியும் அவங்க அதை பற்றி காதிலே வாங்காமல் எங்கெங்கேயோ பணம் வாங்கி எதுவோ போட்டு எல்லோரும் ஆனால் எப்படியோ முடிச்சிட்டாங்க. டெட் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கும் இதே நிலமை தான். நல்ல மார்க் எடுத்தவங்களாம் வெளியில் இருக்காங்க. கம்மியாக 72, 82 எடுத்தவங்களாம் ஜாப்பில் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டு அந்த தயாரித்தாங்க. 82 எடுத்துகிட்டு வெயிட்டேஜ் போட்டு அதில் பெஸ்ட்டாக தூக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் மக்களை ஏமாற்றி எப்படியோ போட்டாங்க. ஆனால் இந்த போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த புதிய அரசு அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு செய்யணும். ஏற்கனவே இவங்கெல்லாம் தவறி போனவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் யாருமே இது மாதிரி செயல் செய்ய மாட்டாங்க. அது முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி சீனியாரிட்டி முறையில் ஏஜ்டு பர்சன் அந்த வெயிட் பண்ணி வயசு இருந்தும் அந்த காலம் தாழ்த்தி வேண்டாத முறையில் பண்ணி அதை காலம் நீட்டிச்சு புரோஜனம் இல்லாமல் ஆக்கி அந்த ஃபேமிலியை உருப்படாமாக்கி வந்துடும் வேற பொய் சொல்லி ஏமாற்றி அப்படிலாம் அரசு நடந்துச்சு. அதுக்கு நாங்கள் எவ்வளோ அது ஸ்டெப் எடுத்தும் எங்களுக்கு நடக்கலை. அதை என்ன ஏதுன்னு ஆய்ஞ்சு விஜய் சார், சிஎம் சார், எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டன் ஐயாவும் இதை கவனிக்கணும். அவருக்கு தான் அந்த இதில் எல்லாமே என்ன நடந்ததுன்றது தெரியும். கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் எவ்வளோ பேர் நாங்கள் நின்னோம், எவ்வளோ பேர் செஞ்சுருக்கோம், சென்னை வந்திருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு அந்த ஃபேமிலியிலேருந்து கஷ்டத்தில் அதெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்போ அது எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றதை நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுங்க. பதிவு மூப்பில் 9-10 உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது செய்யுங்க. வெரிஃபிகேஷன் முடித்தவங்கள கண்டிப்பாக அவசியம் அரசு கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமும் எங்களுக்கு எந்த நியமன ஆணையும் ஒரு இதுவும் கொடுக்காதனால ஒரு சப்போர்ட் பண்ணி கருணை அடிப்படையில் ஏதாவது செய்யணும். எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க 80% வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு 20% தான் நாங்கள் இருக்கோம். அது என்ன ஏது ஏன் கொடுக்கல, ஏன் நிறுத்தினாங்க, அது கவர்மெண்ட் அரசாங்கம் செஞ்ச தப்புக்கு எங்களுக்கு ஒரு நிவாரணமாக ஏதாவது செய்யணும். முதல்ல மக்கள் பணம் ஏதோ இருக்க என்ன செய்ய முடியுமோ, இறந்துட்டா ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறீங்கல்ல, அது உயிரோடு இருக்கும்போது வாழறதுக்காவது கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அரசாங்கம் பார்க்கணும், அரசாங்கத்துக்கிட்ட சேர்க்கணுன்ட்டு நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன். எங்களுக்கு எப்படியாவது ஒரு வழி செய்யணும். எந்த விதத்துலையாவது பணம் வேலை ரெண்டுமே நாங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு தேவை. காலம் கடத்தாமல் இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அந்த இதெல்லாம் கொஞ்சம் செய்யணும். அப்படியே மூடி போட்டு எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. வயசு பிள்ளைங்க நிறைய ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கவனிக்கணும். மார்க் அடிப்படையிலையோ இல்லை வேறு ஏதாவதுலையோ இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்தோ அவங்கவுங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்து நார்மல் சேலரி போட்டால் கூட எல்லோரும் வாங்கிக்குவாங்க. சின்ன பிள்ளைங்க இப்போல்லாம் புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா எடுத்தால் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் வேலை கற்றுக் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வைக்கலாம். எல்லாம் வேலையில் உள்ளவங்க அவங்க பிள்ளைங்க அப்படி தான் போயிட்டுருக்கே தவிர புதுசாக யாருமே நியமனம் செய்யறதில்ல. இருக்கிறவங்களுக்கு என்ன வேணால் செஞ்சிடறாங்க. ஜாப்பில் உள்ளவங்களுக்கே திரும்ப செஞ்சு அதையே சரி பண்ணி வச்சுட்டு போட்டேன் நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த தமிழக அரசு, சிஎம் சார், விஜய் சார் கண்டிப்பாக ஒரு புதுமையான ஆட்சியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏழை மக்களுக்கு போய் சேரணும். அதான் எங்களோட விருப்பம்.
கண்டிப்பாக இந்த ஆசிரியர் பிரச்சனையை ஒரு கொஞ்சமாவது சரி பண்ணி விடணும். எப்படியாவது சீனியாரிட்டி முறையும் வரணும், டெட்டு முறையும் வரணும். அது அந்த நாளில் வந்து டெட்டே அறிவிக்கப்படாமல் இருந்த நாளில் அதை எதையாவது ஒரு வழி செய்யணும். டெட்டு அறிவிக்கப்படாத முன்னாடி உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவாய்ப்பு செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.